ஆண்டவர் சொன்னார், ஒருவர் அன்பா இருந்தால் அதனாலே என்னுடைய சீசர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். சோதரம். ஆகவே எரிச்சல் தனியட்டும், எரிச்சல் தனியட்டும். அல்லேலூயா. சோதரம். அது தனியட்டும். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உங்களுக்கு வேண்டாம். அன்பு காணப்படுவதாக. அன்பு ஒருபோதும் கொள்ளாது செய்ய. அன்பு கொள்ளாது செய்யுமா? ஒருபோதும் செய்ய, ஒருபோதும் கொள்ளாது செய்ய. அன்பானவர்களே, ஆகவே அன்பை கழித்துக் கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பான பேச்சு, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உங்கள் கிரியைகளை காணப்படுகிற பொல்லாங்கை விட்டு ஓய்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, ஏசாயா 3:16, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், பொல்லாப்பை அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு போயுங்கள். கிரியைகளில் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக என்ன செய்வேன்? அகற்றிவிட்டேன். அல்லேலூயா. சோத்திரம். முதலாவது சிந்தனைகள் வரக்கூடாது, விருப்பங்களாக பொல்லாது வரக்கூடாது, பேச்சுகளாக வரக்கூடாது, நாலாவதாக செயல்களாக என்ன செய்ய வெளிப்படக்கூடாது. நம்ம பொல்லாப்பை என்ன செய்ய சொல்றாங்க? அகற்றி விடுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விடுங்கள். அகற்றி விடுங்கள். தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். கழுவி சுத்திகரிங்கள் சொல்லப்பட்டது. இப்பொழுது மாத்திரமே நமது வாழ்க்கையில் நல்ல நாட்களை ஆண்டவர் காண செய்வார். உயர்ந்த இடங்களில் நம்மை வாசம் பண்ண செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எதிரியானவர் உங்களை குறித்து எந்த ஒரு பொல்லாங்கும் சொல்வதற்கு ஒன்று கூட உங்களில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறேன். எதிரியானவர் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்று கூட உங்களில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எதிரியானவன் வெட்கப்பட்டு போகிறோம். எதிரியானவன் பார்க்க ஏதாவது உங்களில் ஏதாவது ஒரு பொல்லாங்கை கண்டுபிடித்து அதை கூட சொல்வதற்கு அவன் தர எத்தனைக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வெட்கப்பட்டு போகணும். ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்திலே ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை. தீர்த்துக்கள் நிருபம் 2ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறது ஒன்றும் இல்லாமல்